சிவன் குடும்பம், விஷ்ணு பார்வதி பரமசிவன் குடும்பம், குடும்பத்தார் முக்கால் சத்தியம் 7 மருமக்கமார்கள். பார்வதி அம்மாளுக்கு முக்கால் சத்தியம் உலகத்துக்கு பெரிய குடும்பம். இதேண்டா மானிட பிறவி முக்கால் சத்தியம். இன்று நாள் கருவ அறுத்த விட்டு கணக்கு 7 மருமகா 8 மருமகா. இந்த செம்மத்தில் 8 மருமக்கமார்கள். 8 மருமக்கமார்ல ரதி இப்ப கைலாசத்துல உட்கார்வா. உட்காரு உட்காரு உட்கார் சத்தியம். இந்த கருவை மன்னராட்சி உள்ளவன அறுக்கணும். 7 செம்மத்து சத்தியம் வாக்கு முடிஞ்சு வச்சுடா. 7 மருமக்கமார்கள் 8. இந்த மானிட பிறவில 8வது கணக்குல சிவன் குடும்பம், பார்வதி குடும்பம், குடும்பத்தார் உலக நாடு முக்கால் சத்தியம். மானிட பிறவி அழிக்க வந்த மானிட பிறவி கையெடுத்து கும்பிடக்கூடிய பார்வதி பரமசிவன் குடும்பத்தார கும்பிடக்கூடிய மானிட பிறவி அரசியல்வாதி கருவே. இன்னையிலிருந்து கருவ கடவுள் அறுத்து எடுப்பான். விஷ்ணு கணக்கு முக்கால் சத்தியம். ஒண்ணு கேட்டுக்கோடா, பெண்கள் பொம்பளை பிள்ளைய கேட்டுக்கோ. சந்தோஷி அம்மா, சந்தோஷி அம்மன் அதர் ஸ்டேட் மகாராஷ்டிரால தெரியும். சந்தோஷி மகா நான்டா உண்மையான மகா பூமியில நடத்தி கொண்டு இருக்கிறது. சந்தோஷி அம்மன் பூமியில தூக்கி எரிஞ்சு போட்டு நடத்துதாண்டா கடவுளால முடியும். மானிட பிறவி முக்கால் சத்தியம். இப்ப கணக்கு என்ன கணக்கு தெரியுமா? சந்தோஷியம்மா, சந்தோஷி மகா, பார்வதி மகா, பரமசிவன் மகா. சாபத்தை விட்டவா யார்? ரதி தேவி. அந்த சாபத்தினால 7 செம்மமாக குடும்பமே அந்து போய் நிக்கிற குடும்பம். இப்ப தாண்டா குடும்பத்தார் சிவன் குடும்பம். மானிட பிறவி கையெடுத்து கும்பிடக்கூடிய மானிட பிறவி. உன் துண்டு தலப்பா கட்டு தோல்ல கிடந்தா கீழே கையில இடுப்புல கெட்டி கையெடுத்து கும்பிடக்கூடிய மானிட பிறவி. இந்த செம்மத்தில எதிர்த்து போராடியடா வாய்ப்பைகளா ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். ரதி இலே அவ சாவந்தாண்டா நேட முடிஞ்சாச்சா. கருவு மன்னராஜ் கருவு கரூர் இன்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் ஜமீன் மன்னராஜ் அரசியல்வாதாச்சு. கருவேரோட சிவன் அறுத்துருவா. என்ன விஸ்வ கணக்கு முக்கால் சத்தியம்.